ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி தக்காளி தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு பச்சரிசி, 1 மணி நேரம் ஊற வச்சது, 8 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இந்த ட்ரையாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் முதல்ல பொடிச்சுக்கணும். இதுக்கப்புறமா இது கூட தக்காளியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலக்கி வச்சுக்கணும். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிஞ்சதுமே அரைச்சி வச்சுக்கிற மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். எந்த அளவுக்குன்னா ஒரு ரவை தோசை இல்லைன்னா ஆப்பம் ஊற்றுற அளவுக்கு மாவு இருந்தால் போதும். ஒரு தோசைக்குள்ளே சூடு பண்ணிவிட்டு வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக தோசையை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுட்டு எடுத்திங்கன்னா தக்காளி தோசை ரெடி. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.